நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சபையும் ஆவியும். சபையும் ஆவியும் பிரிக்க முடியாத ஒன்று. சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆவியானவரால நடத்தப்படுகிறதாக இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா, பெந்தகோஸ்தே நாள்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. அந்தபடி சபையானது ஆவியானவரால வழிநடத்தப்படுகிற ஒன்றாக இருக்கு. நாம ஒரு தனிப்பட்ட சபையாக எப்போது மாறுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அந்த நொடியிலிருந்து சபையாக மாறுகிறோம். அப்படி சபையும் ஆவியும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. தனிப்பட்ட ஒரு சபையாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் கூடி வந்து அமைப்பாக செயல்படுகிற சபையாக இருந்தாலும் சரி, அது ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒன்றாக இருக்கணும். அந்தபடி ஆவியானவரால் நடத்தப்படலனா நம்ம கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவ்வளவு தெளிவும் தீர்க்கமா இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தால், தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கும் போதுதான் நாம ஒரு ஆலயமாக காணப்படுகிறோம். அந்தபடி நமக்குள்ளார தேவனுடைய ஆவி இருக்குதுன்னா நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருக்க மாட்டோம்னு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. மாம்சத்துக்குட்பட்டவர்களா என்ன? மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறவர்களாக. அதாவது கலாத்தியர் 5ஆவது அதிகாரத்துல 19ஆவது வசனத்துல இருந்து 21ஆவது வசனத்துக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியான காரியங்கள், விபசாரம், வேசித்தனம், கோபம், சண்டைகள், வைராகியம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இந்தபடியான காரியங்களுக்கு உட்பட்டவர்களாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்னா நம்ம இன்னும் மாம்சத்தினால் தான் நடத்தப்படுறோம், ஆவியினால் நடத்தப்படல. அப்போ நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் காணப்படலன்னு தானே அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட சபையான ஒருத்தருக்குள்ளார வாசம் செய்யறாருன்னா அவங்க ஆவிக்குட்பட்டவர்களா இருந்து ஆவிக்குரிய சிந்தையில எழும்பினவர்களா இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்ங்கிற ஆவியின் கனிகள் வெளிப்படுகிற விதமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளார ஆளுகிற விதமா இருக்கும். அந்தபடி நாம கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தோம்னா ஆவிக்குரிய வழியில நடத்தப்படுகிறவர்களாக இருப்போம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்துல மேற்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அந்தபடி பாவ சரீரம் மரித்ததாயும் ஆவிக்குரிய சுபாவம் எழும்பினதாகவும் இருக்கும். இந்தபடியான சுபாவம் தனிப்பட்ட சபையாகிய நமக்குள்ளார காணப்படுகிறதா? அப்படி தனிப்பட்ட விதத்துல நாம ஆவிக்குரிய சிந்தையில நடத்தப்படும் போதே நாம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரோமர் 8ஆவது அதிகாரம் 14ஆவது வசனமும் நமக்கு தெளிவா காண்பிக்குது. இந்தபடி மாம்சத்தினால பிழைத்தா சாவோம்னும் ஆவினால சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்போம்னு சொல்லிட்டு அதே அதிகாரம் 13ஆவது வசனமும் சொல்லுது. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம நிதானிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசமோ அந்த நாள் முதற்கொண்டு ஆவிக்குரியவர்களாக ஆவியின் சிந்தையால நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்தபடி நடத்தப்படாத போதுதான் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி ரோமர் 8ஆவது அதிகாரம் 1 வசனம் காண்பிக்குது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த வசனம் மிகவும் தெளிவாக காண்பிக்குது. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம்னு சொல்லி சபையாக மாற்றப்பட்ட போது நமக்குள்ளார வாசம் செய்கிற ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கணும். அந்தபடி இல்லாம நான் கிறிஸ்துவை உடையவன், நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கொண்ட மாம்சத்தின்படி இந்த உலக வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. இதிலிருந்து நமக்கு தெளிவா தெரிகிறது என்ன? சபையானது தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒன்றா இருக்கணும். அப்படி அது நடத்தப்படாவிட்டால் அது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சத்தின்படி நடந்து ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளான ஒன்றாக இருக்கும்.
இந்தப்படியாக சபையாக நடப்பிக்கப்படணும்னா ஆவினால நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி ஆவினால நடத்தப்படாத போது நாம சபையாகவே காணப்பட முடியாது. இதை அறிந்து கொண்டு நாம மாம்சத்திற்குட்பட்டவர்களா இருக்காம ஆவிக்குரிய சிந்தையில எழும்பணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்காக காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையும் ஆவியும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. நாங்க கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்து இன்னும் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களாக இருந்தா ஆக்கினை தீர்ப்புக்கே உள்ளாவோம், ஆவினால் நடத்தப்படுறவர்களாக இருக்க மாட்டோங்கிறத காண்பிக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் உம்முடைய சபையாய் நாங்கள் ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. எங்கள் மாம்ச சிந்தையை மட்டுப்படுத்தி ஆவிக்குரிய சிந்தையில எழும்பணும் தகப்பனே. ஆவிக்குரிய மனிதனை போஷிக்கிற நல்வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அனுதினமும் அதை தியானித்து ஆவியில எழும்பணும் ராஜா. ஆவிக்குரிய சிந்தையால நடத்தப்படும் போதே சபையாக நாங்கள் இயங்குகிறோங்கிறத எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறணும் ராஜா. அந்தபடியான நல்லதொரு சபையாய் எங்களை மாற்றி அருளுங்கப்பா. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.